ஹாய், ஹலோ, வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். ஒரு ஒரு சம்பவம் நடந்தது இப்போ. ரொம்ப முக்கியமான சம்பவமா நான் பார்க்குறேன் இத. ஏன்னா, இதுக்குள்ள இருக்கிற நுவான்சஸ் தெரியாம பேசிட்டு இருக்கிற ஆட்கள் இருக்குல்ல, அந்த உள்ள அத எடுத்துட்டு போற ஆட்கள் இருக்குல்ல, அந்த ஒரு கிளாரிட்டி வந்து வீட்டுக்குள்ள இருக்கிற யாருமே அந்த விஷயத்துக்கான கிளாரிட்டிய குடுக்கல. ஓகேவா? அதனால இது முக்கியமான ஒரு சம்பவமா நான் பார்க்குறேன். அதனால எடுத்து வச்சு அட்ரஸ் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். சரியா? இது நேத்து ஆரம்பிச்ச ஒரு பிரச்சனை. ஆ, முதல்ல இது அருண் வர்சஸ் தீபக் இந்த ஃபைட்டு தான் நான் சொல்கிறேன். நேற்றுலேருந்து ஆரம்பித்தது. அது ஸ்கில் ஓரியன்ட் வர்சஸ் லேபர் ஓரியன்ட் அப்படின்ற ஒரு விஷயத்த எவ்வளவு தூரம் கொண்டு போனாங்க அப்படின்றது தான் இன்னைக்கு நடந்த சம்பவம். இன்னைக்கு நடந்த வாக்குவாதமும் சண்டையும். சரியா? இதில் தீபக் என்ன தப்பு பண்ணாரு, அருண் என்ன தப்பு பண்ணாங்கன்னு நான் உங்களுக்கு ஒரு ஜிஸ்டாக சொல்லிடுறேன். தீபக் பண்ண தப்பு வந்து அருணை நம்பினதும் அருண் கிட்ட பேசினதும். இது தீபக் பண்ண தப்பு. அருண் பண்ண தப்பு என்னதுன்னா, இந்த ஷோக்குள்ள வந்தது. அதுதான் பெரிய தப்பே. இதான் இதோட ஜிஸ்ட்டு. இப்போ விலாவரியா சொல்கிறேன். நேற்று டீம் பிரிச்சுட்டு இருக்காங்கல்ல, டீம் பிரிக்கும்போது ஸ்கில் ஓரியன்டாக கொஞ்சம் பிரிக்கணும். எதுக்குன்னா குக்கிங் டீமுக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அங்கே என்ன இன்டென்ஷன்னா, குக்கிங் தெரிஞ்ச ஆட்களை போடணும் அப்படின்றது தான் இன்டென்ஷன். இவ்வளோதான். லேபர் ஓரியன்ட் இதுக்காக ஸ்கில் ஓரியன்ட் ஜாப்ஸ் தான் சிறந்த ஜாப்ஸ். லேபர் ஓரியன்ட் ஜாப்ஸ் வந்து ரொம்ப தாழ்த்தப்பட்ட ஜாப்ஸாக வந்து அந்த வீட்டில் யாருமே பேசலை, அருணை தவிர வேறு யாருமே அதை பேசலை. சரியா? எனக்கு அங்கேயே பிரச்சனை வந்துச்சு. ஏன்னா இவர் டிஸ்கிரிமினேஷன் அப்படின்றத கொண்டு வந்துட்டார். ஓகேவா? அதை நூல் பிடிச்சி, டிஸ்கிரிமினேஷன்ற நூல் பிடிச்சி இன்னைக்கு அவர் பேசின கருத்துக்கள் எல்லாம் கம்யூனிசம் வரைக்கும் போயிடுச்சு. எனக்கு புரியல. வந்திருக்கிறது ஒரு டிவி ஷோக்கு. ஓகேவா? நான் இதை என் வீடாக பார்க்குறேன்னு நீங்கள் என்ன வேணால் சொல்லிக்கலாம். ஓகேவா? அந்த ஷோ அப்படி தான் விளையாடணும்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் நீங்களும் லேபர் தான். ஏன்னா உங்களுக்கு சம்பளம் கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த சம்பளத்துக்கு நீங்கள் வேலை செய்கிறீங்க இல்லையா, நீங்களும் லேபர் தான். சரியா? இப்போ ஸ்கில்லுக்கும் லேபருக்குமான வித்தியாசம் வந்து என்னன்னு சொல்கிறேன் பாருங்கள். ஸ்கில் வந்து டு பி தி எபிலிட்டி டு டூ சம்திங் வெல். அதாவது ஒரு விஷயத்த நல்லா பண்ண தெரியறது தான் ஸ்கில். என்ன அப்போது வந்து எனக்கு வெசல் வாஷிங்கும் நல்லா ஸ்கில்ஃபுல்லாக பண்ணலாம் தானே அப்படின்னு கேட்கலாம். ஆமாம், பண்ணலாம் தான். சரியா? லேபர்னால் என்னதுன்னா ஃபிசிக்கல் ஒர்க்கு, ஃபிசிக்கல் எக்ஸர்ஷன் போட்டு எந்த ஒர்க் பண்ணாலும் அது லேபர் தான். சரியா? ஆல்மோஸ்ட் எல்லா வேலையும் லேபருக்குள்ளே வந்துடும். இதில் ஸ்கில் ஓரியன்ட் ஜாப்ஸ், லேபர் ஓரியன்ட் ஜாப்ஸ்ன்னு தனியாக இருக்குதான், இல்லாமலாம் கிடையாது. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு சிற்பியை செதுக்கணும்னா அது ஒரு கலை இல்லையா? அந்த ஸ்கில்லை கற்றுக்கிட்டாதான், அதுக்கான முயற்சி பண்ணாதான் பண்ண முடியும். குக்கிங் அதுவும் ஒரு ஸ்கில் தான். அதுக்கான நாலேஜ் பேஸ் தேவை. நீங்கள் குக்கிங் எப்படி பண்ணுறதுன்றதுக்கான நாலேஜ் பேஸ் தேவை. அதாவது ஒரு ஒரு ஆழாக்கு அரிசிக்கு எவ்வளோ கிளாஸ் தண்ணி ஊற்றணுன்றது வரைக்கும் அது எல்லாமே குட்டி குட்டி விஷயங்களும் எல்லாமே நாலேஜ் தான். வெசல் வாஷிங் அப்படி கிடையாது. வெசல் வாஷிங் என்னென்னா சோப்பு போட்டு கழுவணும், அவ்வளோதான். இதை தாண்டி ஒன்றுமே இல்லை அதில். இவ்வளோதான் அந்த வித்தியாசம். அதுவும் எந்த இன்டென்ஷனுக்காக சொன்னாங்கன்னு நான் சொன்னோம். அந்த குக்கிங்கு போன வாரமே வந்து அவ்வளோ பிரச்சனையாக போச்சு. என்ன பிரச்சனையாக போச்சுன்னா, சாப்பாடு ஃபுல்லாக காலி, ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் காலி. பாத்ரூம் கிட்ட ஒழிச்சு வச்சிருந்த எண்ணெய் இல்லை, ஒரு அழுக்கு எண்ணெயை எடுத்து அவங்க சமைச்சிட்டுலாம் இருந்தாங்க. அந்த அளவுக்கு மோசமாக போச்சு. அதை மனசில் வச்சுக்கிட்டு தான் தீபக்ன்ற ஒரு பர்சன் கொஞ்சம் ஸ்கில் ஓரியன்டாக பிரிக்கலான்னு சொல்லிட்டு குக்கிங் டீமுக்கு சொல்கிறாரு. இதில் எந்த தப்புமே இல்லை. ஹவுஸ்மேட்டாக இந்த சஜஷன் கொடுக்குறதுல எந்த தப்புமே கிடையாது. அதை ஊதி பெருசாக்கி எனக்கு ஜென்யூனாக தெரில. இவருக்கு நிஜமாலே அதுக்கான அர்த்தம் தெரியலையா அப்படின்றது எனக்கு புரியல. அருண்ற பர்சனுக்கு அவர் வந்து அது எங்கெங்கேயோ கொண்டு போகிறாரு. ஒரு வரைமுறையே இல்லாமல் எங்கெங்கேயோ கொண்டு போகிறாரு. நான் என்னவோ ஸ்கில் ஓரியன்ட் ஜாப்ஸ் தான் பெரிய ஜாப்ஸாகவும், லேபர் ஓரியன்ட் ஜாப்ஸ் வந்து சரியில்லாத ஜாப்ஸாகவும் யாரோ சொல்லிட்ட மாதிரி, நான் இங்கே வேலை செய்ய வரல, நான் இங்கே வந்து விளையாட தான் வந்திருக்கேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் சும்மா வரல அருண். நீங்கள் சும்மா வந்துட்டு சம்பளம் வாங்காமல் சும்மா வந்துட்டு இந்த பேச்செல்லாம் பேசினா கூட கேட்கலாம். உங்களுக்கு சம்பளம் கொடுத்துருக்காங்க. தே பேயிங் யூ மணி டு ஸ்டே இன்சைட் த ஹவுஸ் அண்ட் ப்ரொவைட் கண்டென்ட். ஐ மீன் கண்டென்ட் கொடுக்க தான் உங்களுக்கு வரமாட்டேங்குது. அதையாவது ஊதி பூதாகரமாக ஆக்குற விஷயத்தையாவது தெளிவாக பண்ணணும்ல, கொஞ்சம் தெளிவாக பண்ணணும்ல, ஒரு ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும்ல.
நீங்கள் உங்கள் லைஃப்பை நீங்கள் அழிச்சுக்கோங்க, அது பிரச்சனை கிடையாது. சொசைட்டிக்கு தப்பான கருத்துக்களை போய் சேர்க்கக்கூடாது இல்லையா? அது நான் ஏன் கம்யூனிசம் ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு வந்தேன்னா, அந்த மூமெண்ட் ஸ்டார்ட் ஆனது காரணமே அதாவது ஒரு கிளாஸ்லெஸ் சொசைட்டி, ஒரு அதாவது ஒரு வேலைக்கும் லைக் பாகுபாடு இல்லாமல் ஒரு கிளாஸ்லெஸ் சொசைட்டி ஜென்ரலாகவே உருவாக்கணுன்றதுக்கு வந்த மூமெண்ட்டு தான். அதாவது ஃபேக்ட்ரிஸ்லேருந்து அதாவது எந்தெந்த பிஸ்னஸ்லாம் இருக்கோ எல்லா பிஸ்னஸும் பப்ளிக் கண்ட்ரோல் பிஸ்னஸாக இருக்கணுன்றதுக்காக தான் அது அந்த மூமெண்ட்டே ஸ்டார்ட் ஆச்சு, சரியா? ஆனால் இவர் வந்து இட்ஸ் ஜஸ்ட் அ ஹவுஸ், இட்ஸ் ஜஸ்ட் அ டிவி ஷோ, அவ்வளோதான். அது ஒரே ஒரு டிவி ஷோ. அதுக்குள்ள டீமாக பிரிக்கிறாங்க. அதை டீம் ஏ, டீம் பி, டீம் சின்னு சொல்லக்கூடாதான். ஏன்னா டீம் ஏ, டீம் பி, டீம் சின்னு சொல்லிட்டா அது பிரிவினை உண்டாக்குறது தான். ஒருத்தங்க வேலையை வந்து உயர்த்தி பேசுறது தான், ஒருத்தங்க வேலையை இறக்கி பேசுறது தான். எவ்வளவு ஒரு ஒன்று அவர் முட்டாளாக இருக்கணும், அப்படி இல்லைன்னா அவர் பிரிவினைவாதியாக இருக்கணும். இது ரெண்டுத்தில் எது அவருன்ட்டு அவர் வெளில வந்தோடனே நான் எனக்கு கேட்கணுன்னு விருப்பமாக எனக்கு ஆசை இருக்குது. ஏன்னா அவர் ஷோக்குள்ளே இப்போ பண்ணதெல்லாம் தேவையில்லாத விஷயம், சீரியஸாகவே தேவையில்லாத விஷயம். இன்றைக்கி காலையில் நடந்த சண்டை, அவர் வராரு, அருண்றவர் டீ வாங்க வராரு. தீபக் சொல்கிறாரு, வாங்க காரியவாதி, வாங்க ட்விஸ்டர் அப்படின்றாரு. வழக்கம் போல் இவங்க பேசுவாங்க தானே, இவங்க கலாச்சி தானே பேசிக்குவாங்க. இவருக்கு செம்ம கடுப்பாயிடுச்சு. சரி, தீபக் மேலே தப்பு தான், அப்படி பேசியிருக்க கூடாது தான், தப்பு தான், அவரை கலாச்சிருக்க கூடாது தான், தப்பு தான், ஓகே மார்க் பண்ணுறாரு தான், இல்லைனா கலாய்க்க, எந்த ஆங்கிள் வேணால் எடுத்துக்கோங்க, தப்பு தான். ஆனால் தீபக் பண்ணது தப்பு தான். அதுக்கு உடனே லேபருக்கு டீ கொடுப்பீங்களான்னு இவர் தான் கொண்டு போனார். அங்கே ஸ்கில் லேபர்னு ஒரு விஷயமே வரல, இவராக தான் கொண்டு போனார். அதுக்கு ஒரு டிஃபென்ஸ் சொல்கிறார் அவர், என்னை ப்ரொவோக் பண்ணிங்க, எனக்கு அந்த கோவம் வந்துச்சு, நான் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். இப்போ இங்கேருந்து அது எஸ்கலேட் ஆகிட்டு போகுது. இவர் லேபருக்கு இவ்வளோ தான் தருவீங்களான்னு சொல்லி கேட்கும்போது தீபக்கும் சும்மா இல்லாமல், ஆமாம் லேபருக்குனா அவ்வளோதான் கொடுப்போம்னு சொல்லி அவரும் பேசுகிறாரு. மாற்றி மாற்றி பேசிக்கிறாங்க. இதில் வந்து நடுவில் மஞ்சரி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை இப்படி பேசக்கூடாது, இது தவிர்த்துருங்க, அவர் பண்ணதும் தப்பு தான், நீங்கள் பண்ணது தப்பு தான் சொல்லிட்டாங்க, சரியா? நடுவில் ஜாக்லின் என்ன சொல்கிறாங்க, உங்களுக்கும் அவருக்கும் பிரச்சனைனா உங்களை மட்டும் சார்ந்து நீங்கள் பேசுங்க, மொத்த கிச்சன் டீமையும் சேர்த்து வச்சு பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்லினும் சொல்கிறாங்க. அவருக்கு அதெல்லாம் முக்கியம் இல்லை, அவருக்கு அந்த விஷயத்த பெருசாக்கணும். அதுக்கு உள்ள கிச்சன் கவுண்டருக்குள்ளே வந்துட்டு இன்னும் அந்த வாக்குவாதத்தை பெருசாக்கிட்டே போகிறாரு. நான் கேட்குறேன், அவர் சொல்கிறாரு, அதாவது தீபக் அவர்கிட்ட கேட்குறாரு, நீங்கள் விசால் வாஷிங் டீம் தானே, அந்த வேலையை பாருங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதை இந்த அருண்றவன் எப்படி, இந்த அருண்ற ஒருத்தர் என்ன, மன்னிச்சிருங்க ஒருமையில பேசிட்டேன், அந்த அருண்ற ஒருத்தர் என்ன பண்ணுறாருன்னா, அதை எப்படி மாற்றுறாருன்னா, நீ பாத்திரம் தைக்க தானே இந்த வீட்டுக்கு வந்த, அந்த வேலையை பாரு அப்படின்னு மாற்றுறான். மன்னிச்சிருங்க, இவரை பற்றி பேசினாலே கோவம் வருது. தீபக் சொன்னது என்ன, நீங்கள் வெசல் வாஷிங் டீம் தானே, வெசல் வாஷிங் டீம் வேலையை பாருங்கன்னு சொல்கிறாரு. இவர் என்ன அதை பண்ணுறாரு, பாத்திரம் தேய்க்க தானே நீ வந்த, பாத்திரம் தேய்க்கிற வேலையை பாரு அப்படின்னு சொல்லி அப்படியே மாற்றிட்டாரு. அப்போ அவரோட இன்டென்ஷன் சரியில்லாத ஒரு இன்டென்ஷனை தான் நான் பார்க்குறேன். கோவத்தில் அவர் பண்ண மாதிரி நான் பார்க்கல. சொன்னதையும் அதை எப்படி மாற்றினதுன்னு ஒன்று இருக்குல்ல, அதை கணக்கில் எடுத்துக்கணும். இது எஸ்கலேட் ஆகிட்டே போயிருக்குது. தீபக் சொல்கிறாரு, நீ ட்விஸ்டர் இப்போ தான் தெரியுது, உனக்கு அந்த பேட்ச் கொடுத்துருக்காங்க, காரியவாதி ஏன் கொடுத்துருக்காங்க, ட்விஸ்டர் ஏன் கொடுத்துருக்காங்க, இப்போ தான் தெரியுது அப்படின்னு அவரு ஒரு சைடு பொங்குறாரு மனுஷன். அப்புறம் இதுக்கு இவர் ரெஸ்பான்ஸு, நான் ட்விஸ்டர்னா நீங்கள் ஜாக்சன் துரை. என்ன பேச்சுங்க இதெல்லாம்? இவருக்கு நிஜமாலே தெரியுதா என்ன பேசுறாருன்ட்டு? இவர் என்ன வீரபாண்டிய கட்டபொம்மனா? இவர் ஜாக்சன் துரை எவ்வளோ பெரிய கொடுமைக்காரன்னு இவருக்கு தெரியுமா? உங்களுக்குனா கப்பம் கட்டணுமா அப்படின்னு கேட்குறாரு. இவரை எப்போ பார்த்தாலும் ஒரு மாஸ் ஹீரோவா இவர் நினச்சிக்கிட்டு ஒரு மாதிரி வரமுறையே இல்லாமல் பேசுறாரு, இஷ்டத்துக்கு பேசுறாரு, வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுறாரு. இல்லை இல்லை, இந்த இவர் சினிமாக்காரர் தானே, இவர் இந்த அருண்ற பர்சன் சினிமாக்காரர் தானே. இவருக்கு இதெல்லாம் வந்து இந்த செக்ரிகேஷன்லாம் இப்போ ரொம்ப பிரச்சனையாக இருந்துச்சுன்னா, இந்த ஏ ஆடியன்ஸ், பி ஆடியன்ஸ், சி ஆடியன்ஸ்னு பிரித்து வச்சுருக்காங்கல்ல, அதுக்கெல்லாம் ஏன் போராட்டம் பண்ணல இவர்? அதெல்லாம் பார்த்து ஏன் வந்து அவருக்கு கோவம் வரல? இங்கே ஷோக்குள்ளே வந்தால் தான் இதுக்கெல்லாம் கோவம் வந்துடுமா அவருக்கு? இதில் நான் வெறும் பெருமையாக வேறு, என் வீட்டில் கூட நான் வந்து பாத்ரூம்லாம் க்ளீன் பண்ண மாட்டேன், இங்கே நான் ஏன் பண்ணுறேன், ஏன்னா இது என் வீடு. அருண் அவர்களே, உங்களை நீங்களே வந்து கான்ட்ரடிக்ட் பண்ணுறீங்கன்றது உங்களுக்கு புரியலையா? என் வீட்லேயே நான் அதை பண்ண மாட்டேன், ஆனால் இது என் வீடு, அதனால தான் நான் இதெல்லாம் பண்ணுறேன் அப்படின்றீங்க. உங்களுக்கு அது புரியுதா?
அதாவது அது வேலையாக பார்த்தா ஒருத்தங்க அந்த வேலையை செய்ய மாட்டாங்கண்ணா. தம்பி உங்களுக்கு சம்பளம் கொடுத்துருக்காங்க, அந்த வீட்டை நீங்கள் இருக்கிற இடத்த சுத்தமாக வச்சுக்கிறதும் உங்களுக்கான லைக் வீட்டு வேலைகள்லாம் செய்கிறதும் உங்களோட பொறுப்பு மட்டும் இல்லை, அது உங்களோட வேலை, உங்களோட கடமை. நீங்கள் செஞ்சு தான் ஆகணும். சும்மா செய்யலை, சம்பளம் கொடுக்குறாங்க. மணி எனக்கு உங்களை மாதிரி இந்த ஒரு லைஃப் கிடச்சிதுன்னு வச்சுக்கோங்களேன், போயிட்டு ஒரு 106 நாள் சும்மா இருந்துட்டு வரலான்னு சொல்லிட்டு நான் கூட தான் போவேன். ஆனால் உங்களோட நல்லா பண்ணிட்டு வருவேன்னு வச்சுக்கோங்களேன், அது வேற. பட் பேச்செல்லாம் அனாவசிய பேச்சு, அவ்வளோ பேசிட்டு தீபக் வந்து 1000 இருக்கட்டும்ங்க, வயசில் பெரிய மனுஷன் தானே. எனக்கு தீபக்கிட்டையும் பிரச்சனைலாம் நிறையா இருக்குது. அவரை பார்த்து சொல்கிறாரு, வெளில இருந்து எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, அது சத்யகிட்ட சொல்லிட்டு இருக்காரு அருண், வெளில எல்லாரும் பார்த்துட்டு இருப்பாங்க, இவர் என்னங்க இவர் வந்து லைக் ரொம்ப நாளாக இண்டஸ்ட்ரியில் இருக்காரு, அவ்வளோதானே, நான் இப்போ ட்ரெண்டிங் ஃபெல்லோ, அப்படியே அவர் ஃப்ரெண்டு விஷால் பேசுகிற மாதிரி பேசுகிறாரு. நான் இப்போ ட்ரெண்டில் இருக்கிற பையன், எனக்கு வயசெல்லாம் ஒன்றும் ஆகலை, வெளில எல்லாம் என்னை பார்த்துட்டு இருப்பாங்க. அவருக்கு ஈகோ ஸ்க்ராட்ச் ஆயிடுச்சு. இது எங்கேருந்து ஆரம்பிச்சது நான் சொல்கிறேன் பாருங்க. இப்போது இது வந்து ஊதி பூதாகரமாக ஆக்குறதுக்கு காரணம் என்னென்னா, நேற்று நடந்த டிஸ்கஷனில் ஒரு வார்த்தை விட்டுட்ருப்பார். யார்? தீபக். என்ன விட்டுருப்பார்னா, நீ ஒரு கிரானைட் பிஸ்னஸ் பண்ணுறல அப்படின்ற ஒரு லைனை விட்டுருப்பார் நேற்று. அது இவருக்கு குத்திட்டு இருக்குது. அதை வச்சு பிரச்சனை பண்ணால், அதை வச்சு கூட பிரச்சனை பண்ணியிருக்கலாம், என் பர்சனல் ஏன் கொண்டு வரீங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த இடத்துல சைலண்ட்டாக இருந்துட்டு அது இவருக்கு பயங்கர ட்ரிகர் ஆகிட்டு இருக்குது போல். நேரம் கிடச்சோடனே வச்சு செஞ்சுட்டார். வச்சு செய்ய ட்ரை பண்ணார், அடி வாங்கிட்டு போனார் எல்லார்கிட்ட இருந்தோம். பட் சொல்கிறேன், எனக்கு இந்த மாதிரி சொசைட்டிக்கு தேவையில்லாத கருத்துக்களை வந்து உள்ளே எடுத்துன்னு வந்து பேசிட்டு அதுக்கு வந்து ஒரு முடிவுரை, அதாவது ஒரு ஆர்க் கம்ப்ளீஷன் ஹோஸ்ட் கொடுக்காத போது அது பயங்கர பிரச்சனையாக போயிடுது. அது இதெல்லாம் நார்மல் பிஹேவியர் எடுத்துக்கிறாங்க. அருண்ன்றவர் வந்து அவர் தீபக் வந்து இங்கேயே எப்படி இருக்காருன்னா, அவர் வீட்டில் வேலை செய்கிறவங்களை எப்படி ட்ரீட் பண்ணுவார், அவர் டிரைவர் எப்படி ட்ரீட் பண்ணுவார், ஒரு அசிஸ்டண்ட் எப்படி ட்ரீட் பண்ணுவார். உனக்கு என்ன வந்தது? நடக்கலையான்னு உனக்கு தெரியாது. நீ ஒரு அசம்ஷனும் ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு கரையை வந்து அவர் மேலே பூசாதீங்க. அவர் உள்ளே ஏதாவது தப்பு பண்ணால் அது கேட்குறதுக்கு நாங்கள் இருக்கோம். நீங்கள் யார்? நீங்கள் ஆடியன்ஸ் கிடையாது அருண். நீங்கள் யூ ஆர் ஜஸ்ட் அ கண்டஸ்டன்ட். ஸோ பிஹேவ் லைக் அ கண்டஸ்டன்ட். பண்ணுற தப்பெல்லாம் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து மற்ற எல்லார் மேலேயும் குறை சொல்கிறது. எனக்கு இந்த ஸ்கில் வர்சஸ் லேபர்ன்ற கான்வர்சேஷன் இருக்குல்ல, எனக்கு இது பயங்கர முட்டாள்தனமாக படுது. ஜென்ரலாகவே இது முட்டாள்தனமாக படுது. அதை அருண்ன்ற ஒரு பர்சன் எடுத்துகிட்டு போன அந்த ஹைட் இருக்குல்ல, அது கொஞ்சம் கூட சரியில்லை. இந்த மாதிரி பிஹேவியரை என்கரேஜ் பண்ணாதீங்க. ஷோக்குள்ளேயா இருந்தாலும் இந்த மாதிரி பிஹேவியர் என்கரேஜ் பண்ணாதீங்க. அப்புறம் இப்போ பார்த்தா வந்து லைவில் உட்காந்துட்டு அவர் சாரி கேட்குறாரு. யார்? தீபக் வந்து சாரி கேட்குறாரு. அவ்வளோ பெரிய மனுஷன் வந்து சாரி கேட்குறாரு. எனக்கு அதுவும் காமெடி தான் பட்டுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். தெய்வத்துக்கே மாறு வேஷமா, அந்த மாதிரி தான் இருந்துச்சு அந்த சீன்லாம் பார்க்குறதுக்கு. ஐ மீன் ரச்சகன் மோடில் இருந்த அருண் வந்து இப்போது அப்படி இறங்கி போயிட்டு வானத்தை போல விஜயகாந்த் மாதிரி பேசின்னு இருக்கார். அது கொஞ்சம் கடுப்பாக இருந்துச்சு. நீங்கள் வந்து இல்லாத போல அதெல்லாம் பேசிட்டு அப்புறம் உட்காந்து இந்த சென்டிமெண்ட் ட்ராமா போடுறதுலாம் நல்லா இல்லை. எனிவேஸ், இவ்வளோ தான் இந்த விஷயத்துக்கான என்னோட கருத்து, என்னோட பதிவு. மாற்று கருத்துக்கள் இருந்தால் சொல்லுங்கள். வீடியோ ரசிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒருவேளை பிடிக்கலைன்னா பிடிக்கிற வரைக்கும் பாருங்கள், அதுக்கப்புறம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, ஆனால் பண்ணாமல் போயிடாதீங்க. நான் உங்களை வந்து வேறு ஏதாவது சம்பவம் நடந்தால் சந்திக்கிறேன். இல்லை வழக்கம் போல் நைட்டு போடுற லைவ் ரிவ்யூ போட்டுறேன். சரியா? லவ் யூ.